ஃபஸ்ட் இயரில் எல்லா ஸ்டாஃபுக்கும் தெரியும். வீட்டில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறப்ப செமையாக வெளுத்து வாங்குவாங்க, பெல்ட்டில் அடி விழும். 10 டேஸ் கழிச்சு தான் திரும்பி காலேஜ் வருவேன். ஃபோன் வாங்கி வச்சுட்டாங்க. அப்போ எங்களுக்கு பேசுகிற டெய்லி கம்யூனிகேட் பண்ணுவோம், டெய்லி கிளாஸில் பார்ப்போம், பேச முடியலன்னு ஒரு ஏக்கம் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு, இவங்களோட டைரி கொடுத்துருந்தாங்க. சரி சொல்லிட்டு அந்த டைரியில் நான் எழுதுவேன். அடுத்த நாள் என் பேக்கில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன். அவங்க பக்கத்து கிளாஸ்லேருந்து வந்து பிரேக்கில் அதை எடுத்துகிட்டு அதை ரீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருவாங்க. நைட்டு அவங்க போய் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வருவாங்க, அதுக்கு ரிப்ளை எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் வந்து என்கிட்ட தருவாங்க. அந்த கம்யூனிகேஷன் அப்படி போகும். உங்களுக்கு இந்த டைரியில் ரொம்ப பிடிச்ச பேஜ் ஒன்று எனக்கு படிச்சு காட்டுறீங்களா? ஒரு ஆஃப்டர்நூன் சண்டே, ஸோ படிக்கிறேன். மாமா, இப்போ ரூமில் யாருமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா, உங்கள் கூட பேசணும் போல இருக்குது. மாமா, எனக்கு உன் கூடவே எப்பவும் பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்குது மாமா. முடியல, எனக்கு தெரியல மாமா, ஏன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நாள் சரியாயிரும்னு நான் நம்புகிறேன். அப்போ நீ எப்போதுமே என் கூட இருப்பேன்னு நான் நினைக்கிறேன்.